ஸ்ரீ அபிராமி அம்மன் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் எட்டூரோடு இந்த நாளிலே பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நமது நகரத்திலே நடைபெற்றிருக்கிறது. இந்த நாளில் யாழ் வெள்ளிசை குழுவின் சிறப்பு நிகழ்ச்சியாக வளரும் சிறு பிள்ளைகளின் பயிற்சி அரங்கமாகவும் இந்த நிகழ்வை நாம் இங்கே நடத்தியிருக்கின்றோம். பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்வை கண்டுட்டு மகிழ்படி அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் நோங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. ஈரடியால் உலகளந்த தமிழேந்து ஈரடியால் உலகளந்த தமிழேந்து மக்கள் வாழ்வுயர் வழி செய்த தமிழேந்து ஈரடியால் உலகளந்த தமிழேந்து மக்கள் வாழ்வுயர் வழி செய்த தமிழேந்து ஈரடியால் உலகளந்த தமிழேந்து மூலகம் ஏற்ற முறை குரல் வடித்தான் மூலகம் ஏற்ற முறை குரல் வடித்தான் நல்ல புது உலகம் காண்பதுக்கே வழிவகுத்தான் நல்ல புது உலகம் காண்பதுக்கே வழிவகுத்தான் ஈரடியா உலகளந்த தமிழேந்து அறவழியில் பொருள் சேர்த்தால் இன்பம் என்றான் குரல் நெறியில் வாழ்பவரை தெய்வம் என்றான் அறவழியில் பொருள் சேர்த்தால் இன்பம் என்றான் குரல் நெறியில் வாழ்பவரை தெய்வம் என்றான் ஒருவருக்கு கல்வி என்றான் புத்த துணை ஒருவருக்கு கல்வி என்றான் சத்ததிலும் மனிதநேயம் உயர்ந்ததென்றான் ஈரடியார் உலகளந்த தமிழேந்தல் வாழ்வுற வழி செய்த தமிழேந்தல் ஈரடியார் உலகளந்த தமிழேந்தல் பிறப்பினிலே பேதமில்லை சமமென்றார் பெரியோரின் துணை கொண்டு உயர்ந்தென்றார் பிறப்பினிலே பேதமில்லை சமமென்றார் பெரியோரின் துணை கொண்டு உயர்ந்தென்றார் அறியாமை நகலவே கட்டிடச் சொல்வார் அறியாமை நகலவே கட்டிடச் சொல்வார் வயோட்டு சொல்லி இன்று வாழச் சொன்னார் ஈரடியார் உலகளந்த தமிழேந்தல் மக்கள் வாழ்வுயர வழி செய்த தமிழேந்தல் மக்கள் வாழ்வுயர வழி செய்த தமிழேந்தல் மூலகம் ஏற்ற முறை குரல் வடித்தான் மூலகம் ஏற்ற முறை குரல் வடித்தான் நல்ல புது உலகம் காண்பதற்கே வழிவகுத்தான் நல்ல புது உலகம் காண்பதற்கே வழிவகுத்தான் ஈரடியால் உலகளந்த தமிழேந்தல் பாலும் தெளிதேனும் பாகும் இவை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புவை நானும் கலந்து உனக்கு நான் தருவேன் போலம் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் சங்கத்தமிழ் மூன்றும் தந்தனத்தம் என்று சொல்லிய வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட தந்தனத்தம் என்று சொல்லிய வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட பந்தல் வைக்காலை மகளே
வந்தருள்வாய் கணபதியே தந்தனத்தோம் என்று சொல்லிய வெள்ளினி பாட வெள்ளினி பாட வந்தாட கலை மகளே வந்தருள்வாய் கணபதியே அதையும் சொல்லியே பாட்டும் பாடியே அவையில் சொல்லியே பாட்டும் பாடியே வெள்ளின் சலங்கையோடு தாரத்தப்பட்டையோடு இல்லில் சலங்கையோடு தாரை சம்பட்டையோடு பாதம் பணிந்தோமே பாதம் பணிந்தோமே பாதம் பணிந்தோமே பாதம் பணிந்தோமே வெள்ளின் சலங்கையோடு தாரத்தப்பட்டையோடு பாதம் பணிந்தோமே பாதம் பணிந்தோமே பொற்பாதம் பணிந்தோமே பொற்பாதம் பணிந்தோமே வந்து அருள வேண்டும் வில்லில் ஒலிக்க வேண்டும் வந்து அருள வேண்டும் வில்லில் ஒலிக்க வேண்டும் தமிழும் பாடியவே முத்தமிழ் வாணியவே முத்தமிழும் பாடியவே தமிழ் வாணியவே தந்தரத்தோ 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 என்று சொல்லிய வெள்ளினை பாட வெள்ளினை பாட பந்தல் கலை மகளே இப்படியாக வில்லை வணங்கி அந்த பிரபஞ்சத்தை வணங்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள எப்படி போலாம்னா தொபுகடின்னு குதிக்கிறோம். எப்படி குதிக்கிறோம்? தொகுக்கிறேன்னு குதிக்கிறோம். தொபுகடின்னு குதிக்கிறோம். குதிக்கும் போது நீச்சல் தெரிஞ்சு குதிக்கணுமா, நீச்சல் தெரியாம குதிக்கணுமா? நீச்சல் தெரிஞ்சுதான் குதிக்கணும். சும்மா குதிச்சா ஒண்ணுமே நடக்காது. இப்ப என்ன பண்ண போறோம்? வந்திருக்கவங்க வணக்கம் சொல்லணும். ஓமா வந்தனமா வந்தனா வந்ததனம் வந்தனா வந்தனமா வந்தனா வந்ததன குந்தனா வந்தனமா வந்தனா வந்ததனம் குந்தனா வந்தனமா வந்தனா வந்ததனம் குந்தனா வணக்கம் 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 வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே ஓ தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே ஏழு கூட்டி உழவனுக்கு உழவனுக்கு வணக்கம் ஏழு கூட்டி உழவு செய்த உழவனுக்கு வணக்கம் எல்லையிலே காத்து நிற்கும் காவலுக்கு வணக்கம் எல்லையிலே காத்து நிற்கும் காவலுக்கு வணக்கம் கல்வி தந்து கண் திறந்த தெய்வத்துக்கு வணக்கம் கல்வி தந்து கத்திருந்த தெய்வத்துக்கு வணக்கம் கல்வி தந்து கண் திறந்த குருவுக்கு வணக்கம் கத்திருந்த குருவுக்கு வணக்கம் தந்தானே நானே தந்தானே நானே பில்லி செய்ய காண வந்த உங்களுக்கு வணக்கம் காண வந்த உங்களுக்கு வணக்கம் பில்லி செய்ய காண வந்த உங்களுக்கு வணக்கம் இல்லிசையை காண வந்த உங்களுக்கு வணக்கம் தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே ஓ தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே இப்படி வந்திருக்கிறவர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்து வருக 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 என்று வரவேற்கின்றோம். ஆலய விழாக்குழு சார்பாக நன்றி. அன்பு உறவுகளே, ஸ்ரீ காவடி செல்வ விநாயகர் ஆலயத்துல அருமையான ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி. யார் வில்லி செய்யல, யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கா அவங்கள பத்தி சொல்லணும்ல. ஆமா சொல்லணும். அப்படி இறங்கும் போது என்ன சொல்லல ஒன்ன சொல்றது குத்தம் வேற வரும்ல. அதனால சொல்றவங்க எல்லாம் ஒரு வணக்கத்தை சொல்லி நான் தான் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா போகும்போது ஏதாவது சன்மானம் தருவாங்க, வாங்கிட்டு போனோம்னா யார் நல்லா பண்ணீங்களோ அவங்கள சன்மானம் தருவாங்க. தருவீங்களா? அதனால அவங்க பேர் சொல்லும்போது வணக்கம் சொல்லிடுங்க. சரியா? சொல்லுவோமா? இப்ப முதலாவதா இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தத்தை தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்க கூடிய சுனாமி செந்தில் அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா சும்மா அழகனா திரண்டு வருவார். இவர் வாசிக்காத மேடை கிடையாது. எங்களை மாதிரி சின்னவங்களுக்கு வாசிச்சு எங்களை பெரிய பேர் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணகர்த்தா நம்ம சுனாமி செந்தில். அவருக்கு அப்புறம்
இந்த நிகழ்ச்சியை தான் சொல்ற தூக்கி பிடிச்சிருக்கிற ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுமா? யாரு யாரு? நீங்க தான். ஐயோ, நீங்க எல்லாருமே தான். நீங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்குள்ள தங்களுடைய சோழல் இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போறனாலதான் நான் தெம்பா உட்கார்ந்துருக்கேன். இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் யாருன்னா சிம்ம குரலோன் ராமலிங்கம் ஐயா. ஏதாவது போச்சு கொடுப்பா. அவர் கோச்சிக்கு போறாரு. அண்ணன் ஏப்பா மைக்கு கொஞ்சம் தொண்டி பிடிங்க ராசா. முடியல ராசா. இந்த பக்கம் யாருன்னா நம்ம அண்ணன் ராமலிங்க அண்ணன். இதெல்லாம் போகட்டும், நீங்க எல்லாம் என்ன இந்த பக்கம் 2 பேர் வந்திருக்காங்க ஜோடி போட்டுக்கிட்டு. இவங்க யார் தெரியுமா? இவரு பெரிய பொலிட்டிஸ்ட், வடலூர்ல இருந்து வந்திருக்கிறாரு அண்ணா சுரேஷ். வணக்கமே இப்படி பெருசா இருக்கு. ஐயோ ஐயோ, அப்ப உள்ள ஏதோ வச்சிருக்கீங்க. இருக்கு இருக்கு இருக்கு. பத்திரமா இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். ஒன்னும் அவசரம் வெளியில எடுத்து விட்டாங்க. பத்திரமா இருக்கட்டும். இதெல்லாம் மௌனமா ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. யார் தெரியுமா? அபிமன்யு. அவர் நம்ம என்எல்சில அப்ரண்டிஸ் பண்றாரு. முதல் மேடை அவருக்கு. அதுக்கு ஒரு உற்சாகமா பாராட்டு கொடுக்கலாமா? ஆமா. இன்னைக்கு அவர் பெரிய கதையை சொல்ல வந்திருக்காரு நம்ம கிட்ட. சும்மா சாதாரண கதை கிடையாது, பெரிய கதை. பெரிய கதை. சுனாமி தம்பிக்கு அப்பப்போ கொஞ்சம் வாசிச்சு காமி. ஆமா, இவங்கெல்லாம் இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு பெற்றோர்களின் சம்மதத்தோட, ஆசிரியர்களுடைய சம்மதத்தோட தெளிவான குழந்தைகள் வந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருமே வட்டம் 30 இருக்கக்கூடிய காமராஜர் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், 5வது 4ஆம் வகுப்பு மாணவர்கள் மாணவிகள். இந்த மேடையில நானும் பண்ற மனுஷமா தமிழ் ஏறி உட்காந்து அனுஷா வணக்கம் சொல்றேன் திரும்பி. அது 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 மனிஷா அப்படி வணக்கம் வணக்கம். அங்க 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 மதுஸ்ரீ பெரிய வணக்கம் சார். ஐயோ, இந்த வணக்கத்திலேயே நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சுங்க. எல்லாம் போல வாங்க 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 போலவா. அப்ப சரி. யாராவ என்னென்னலாம் வேலை பண்றான் பாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேலு. ஏய் வேலு, பெரிய வணக்கமா சொல்றான். அது பிரதீஷ். அதான் இவன் யாருன்னா சீக்கிரமா சின்ன படத்துல நடிக்க போறான். அவன் அவ்வளவு பெரிய திறமைசாலி. சும்மா பள்ளிக்கூடத்தே தன்னுடைய பிங்கர் டிப்ல வச்சிருக்கான். பிரதீஷ். சுவாதிஷ். அடடா, என் மச்சான் வாயில சொல்றது எவ்வளவு பெருமை தெரியுமா? ஓகே. ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சொல் குற்றம், பொருள் குற்றம், எந்தவித குற்றங்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து பாவித்து மன்னித்து நிகழ்ச்சி முடிய வரை இருந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கைத்தட்ட வேண்டுமா உற்சாகமா கேட்டுக்கிறேன். கைத்தட்ட அங்கதான் தட்டலாம், ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. திருமுருகன் திருவிளையாடல். திருமுருகன் திருவிளையாடல். ஓரானை கன்றை உமையா திருமகனை ஓரானை கற்பகத்தை பேணினார். வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பட்டு வரும், சக்தி தரும், துணி போட்டு செயலதுவும் தொடங்கு. துணி போட்டு செயலதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. துணி போட்டு செயலதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, இல்லையானந்த கூத்தனின் மகனே. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, இல்லையானந்த கூத்தனின் மகனே. இல்லையானந்த கூத்தனின் மகனே. பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடர்ந்து. கூட்டாச்சு, எல்லாம் சந்தோஷம் தான்.
எல்லாம் அப்படியே வரிசலா வந்து அப்படியே இங்க நிக்கிறாங்கப்பா. ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளையார், ஒரு பக்கம் பார்த்தா முருகர், இந்த பக்கம் பார்த்தா அம்பாள், அந்த பக்கம் அப்பா, எல்லாம் வந்து நின்றாச்சு. நம்ம நிகழ்ச்சியை எப்படி செய்யணுன்றதான் இப்ப முக்கியமே. எல்லாமே நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்போ என்னென்னலாம் இருக்கு இந்த உலகத்துல, பிரபஞ்சத்துல எல்லா வித சகல பாக்கியங்களுமே நிறைஞ்சிருக்கு. நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்? எதை நோக்கி பயணிக்கிறோம்? எதை நோக்கியுமே இல்ல, எல்லாம் ஆன்மீக சிந்தனை தான். இதை மட்டும் நோக்கி சிந்தனை போயிட்டாலே நம்ம இந்த பிரபஞ்சம் நமக்குள்ள வந்துடும். அப்படிப்பட்ட சிந்தனை எப்படி தெரியுமா? விளையாட்டு ஆரம்பிக்குது. வீட்டுல விளையாடினா, பசங்க விளையாடினா அது பேரு விளையாட்டு. இதே தெய்வம் பக்தரோட விளையாடினா திருவிளையாட்டு. ஏய் எப்பரா எப்பரா திருவிளையாட்டு? அப்படிதான் பாரு, அதெல்லாம் அப்படிதானா? திருவிளையாடல்னா தெய்வத்திற்கும் மனிதனுக்கும், சில நேரத்துல தெய்வங்களுக்குள்ளே கூட திருவிளையாடல் நடத்திக்குவாங்க. அவனுடைய அப்பன், முருகனுடைய அப்பன், நிறைய விளையாட்டு பார்த்துட்டோம். நம்ம திருவிளையாடு படம் பார்த்துருக்கோமா? அது அப்படியே வேகமா நடந்து வருவாரு, நாகேஷ் வருவாரு தர்மி வேஷத்துல. நீயே எழுதினியா? நானே தான் எழுதுறேன், வேற யாரும் எழுதலையே. மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்தாதே நான் வாங்கி வாசிக்கிறேன். இல்ல நானே எழுதியதுதான். அப்ப எங்க வாசி, நான் வாசிக்கணுமா? எனக்கு தெரியாது. அப்ப நீ எழுதல. ஐயோ நானே தான் எழுதுறேன். இந்த வசனம், இந்த காட்சி இன்னைக்கு கண்ணு முன்னாடி வந்து நிக்குதா? இது வந்து பக்தனை இறைவன் செய்த திருவிளையாடல். மனிதனுக்குள்ளே விளையாடுறது வந்து அது பேர் விளையாட்டு இல்ல, அது துரோகம், நயவஞ்சகம், கிராதகம். அது நம்ம இங்க சிந்திக்க வேண்டாம். இந்த மேடை முழுக்கமே மனிதர்களுக்கு தாண்டி தெய்வங்களுக்காக நாம் இங்க செய்விச்சிட்டு இருக்கோம். இந்த அருமையான நிகழ்ச்சியில திருமுருகன் திரை விளையாட்டுல முதலில் நம்ம பாட போறது, சிந்திக்க போறது, சொல்ல போறது அருணகிரிநாதர். இப்படிப்பட்டவர் சிந்திக்க போது அவர் முதலில் எப்படி வந்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, முத்தை தரு பக்தி திருநகையத்தி கிரதக்தி தரவண திருவரையத ஓதும். முத்தி திரு பக்தி திருநகையத்தி கிரதக்தி தரவண முத்தி குரு வித்து குருவரையத ஓதும். உங்கள் பரமக்கு குறிதியில் முற்பட்டது கற்பு திருவருப்பத்து மூவன் தவறு மணி பேன தலை தக்க தலை கொடு ஒற்றை குறை மத்தை பொழுது பட்டு பகல் வட்ட திகிரி இரவாகே மத்தீரை தத்தை கவிதுள் பத்து மீன் வச்சு தருமுள் பட்டு சுழட்டி தொருள்வது உருவானே. இந்த முதல் திருப்புகழ் அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இவரை பத்தி இந்த நாள்ல நான் இங்க சிந்திக்கணும். திருப்புகழ்னா நம்மளுடைய பெருமானுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு அருணகிரிநாதருக்கு என்ன சம்பந்தம்? அது நம்ம நெய்வேலியில பேச வந்திருக்கோம். அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழை நம்ம நாடு முழுவதும் பாடி இருக்கிறார். ஆனா நம்ம நெய்வேலிக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு பெரிய சம்பந்தமே இருக்கு. என்ன சம்பந்தம்? என்ன ஒட்டு மொத்தமா எல்லாமே கேக்குறீங்க? இப்ப தெரியாதா? நானா வந்து மாட்டிக்கிட்டேனா? சொல்லிடுவோமா? அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரியவர், பெரிய செல்வேந்தர். அவருடைய முதல் பாதிலாம் நம்ம மேடையில பேச முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனா அவரு தன்னுடைய சகோதரியினால மனம் ரொம்ப உடைஞ்சு அப்படியே வராரு. கோபுரத்து மேல ஏறாரு. கோபுரத்து மேல ஏறி மேல ஏறினவரு, இறைவா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு மேல இருந்து குதிக்கிறார். எப்படி குதிக்கிறாரு? மேல இருந்து குதிக்கிறார். குதிச்சவரு கீழே வந்து சேரல. என்ன நடந்தது பார்த்தா, முருகன் வந்து கையில அப்படி தாங்கிட்டார். முருகன் 2 கையில எப்படி தாங்கினாரு? 2 கையில. ஒரு குழந்தைய ஒரு அம்மா எப்படி தாங்குவான்னா அந்த மாதிரி அப்படியே வலிக்காம தாங்கி அப்படியே கீழே விட்டு, உனக்கு என்ன கஷ்டம், நான் இருக்கும்போது என்ன கஷ்டம், அதனால கஷ்டப்படாத, நான் இருக்கேன், உனக்குன்னு எல்லாமே இருக்கு, நான் சொல்றதை மட்டும் செய்யு, என்ன பட்டு பாடு, உனக்கு அதுதான் பிராப்தம், உலகம் ஃபுல்லா போ,
என்ன மட்டும் பாடு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை சொல்லி நாக்குல திருநீரை வச்சு ஒரு கோடு போட்டு அனுப்பிட்டார். வேளாள எழுதி சரி சரி என்ன கோடு? வேளாள எழுதி வேளாள எழுதி எனது தமிழை பாடு. என் தமிழை பாடு. எப்படி என் தமிழை பாடு, என் தமிழை பாடணும்னு அப்படியே கிளம்பிட்டாரு. அவர் பார்த்தா உண்மையை ரொம்ப இலக்கணங்களா கற்றவர், தமிழை முறையா படிச்சவர், நிறைய விசேஷங்கள் பண்ணவர். எந்த நேரமும் தன்னுடைய முற்பகுதி வாழ்க்கை வந்து ஒரு ஒரு மேலையில சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அவருடைய பிற்பாதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாய் மணக்கக்கூடிய அளவுக்கு பாடும் இல்லையா? எதை பாடினால் வாய் மணக்கும்? திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். அப்படிப்பட்ட திருப்புகழை தந்த அந்த பெருமான் அருணகிரிநாதர் நெய்வேலிக்கு வந்திருக்கிறார். நெய்வேலிக்கு வந்திருக்கிறார் நம்ம வில்லுடையான்பட்ட ஆலயத்துக்கு. வில்லுடையான் ஆலயத்துல மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் பாடிய அந்த திருப்புகழும் அங்க பதியப்பட்டிருக்கு. இன்றும் பதியப்பட்டிருக்கு. இன்றும் பதியப்பட்டிருக்கு. எப்ப போனாலும் அருணகிரிநாதர் அங்க போட்டோ வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குதுன்னா இவருக்கு சம்பந்தம் இல்லாம அங்க வச்சுனா பல பேர் போகும்போது யோசிச்சிருப்பீங்க. ஆனா அவருக்கும் சம்பந்தம் உண்டு. அப்படிதான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பக்தி பணம் அப்படியே மாறி ஊரெல்லாம் சொல்லி தன்னுடைய தொண்டை செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்புகழ உலகம் ஃபுல்லா விதைச்சாரு. நம்ம நெய்வேலி வரலாறுல அவருடைய இதை என்னைக்குமே பிரிக்க முடியாது. அத்திப்பட்டு 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 எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? அத்திப்பட்டு வேளாம்பட்டுக்கு. அத்திப்பட்டு ஒரு கிராமமே காணும் அப்படின்னு சொல்லி சினிமா படத்துல சொல்லுவோம்ல, அது மாதிரி அது படத்துல இங்க கிராமம் இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி, சாரி ஒரு 1000 நூற்றாண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய யானை கொஞ்சம் கூட மிகப்பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள நம்மளுடைய வள்ளி தெய்வானை சமேதராக முருகன் அங்க காட்சி கொடுக்கிறாரு. ஒரே கல்லுல இருக்கக்கூடிய வில்லோடு அம்போடு இருக்கக்கூடிய உலகத்திலே ஒரு 14 இடத்துல இருக்கிறாங்க வில்லோடு அம்போட. ஆனா நம்ம ஊர்ல நம்ம இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அது ஒரே கல், ஒரே கல். அதுதான் வில்லுடையான் பட்டு, அதுதான் வில்லுடையான் பட்டு, வேலுடையான் பட்டு. இப்படி பலவாரம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேக நாள்ல உண்மையை நெய்வேலி பக்கம் உள்ள போக முடியல, இவ்வளவு கும்பல். சொல்லுவாங்களா கடலா கடல் அலையா கடல் அலையா அப்படின்னு திருச்செந்தூருக்கு ஒரு பாட்டு உண்டு. அந்த மாதிரி அந்த பாட்டை பின்னாடி பாடுவோம். ஏன்னா தம்பி அதுக்கு ரொம்ப வைப்ரேஷனா இருக்கிறாரு, பாட வச்சிருவோம். ஓகே, அப்படிப்பட்ட நாள்ல மிகப்பெரிய சிந்தனை நமக்கு இருந்துச்சு. நம்ம நெய்வேலியில தான் இருக்கிறோமா? இவ்வளவு கும்பல் எங்கிருந்து வந்துச்சு? கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 60 ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. தமிழகம் முழுவதும் 60 ஆலயங்கள். நம்ம பக்கத்துல இருக்கிற பண்ருட்டியில, கடலூர்ல, இப்படி தமிழகம் முழுவதுமே பல ஆலயங்கள் கும்பாபிஷேகம் நடந்தாலும் நம்ம நெய்வேலியில நடந்த கும்பாபிஷேகம் மாதிரி சிறப்பான ஒரு கும்பாபிஷேகம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கும்பாபிஷேகம். அங்கும் பரிவார மூர்த்திகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு. அது முருகன் கிட்ட எல்லாமே தன்னை அழகுபடுத்திக்குவான். அழகென்றால் முருகன், அழகென்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. இப்படிப்பட்டவனுக்கு அழகும் முருகன் தனித்தனியா பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நம்ம இன்னைக்கு எப்படி சிந்திக்கிறது தெரியுமா? கற்பனை என்றாலும் கற்கினை என்றாலும் கந்தனே உடையவனே. கற்பனை என்றாலும் கற்கினை என்றாலும் கந்தனே உடையவனே. அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, 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 அருமறை தேடிடும் கருணையன் கடலே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே. கற்பனை என்றாலும் கற்றினை என்றாலும் கந்தனே உடையவனே. நிற்பதும் நடப்பதும் நின் செயலாமே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாமே.
முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. விரும்பியான்பட்டு முருகனுக்கு அரோகரா. இந்த பிரபஞ்சத்துல இந்த அரோகரா என்ற ஒரு வார்த்தை அந்த மனசுல இருக்க அடியை வைத்து வந்து வெளியில வரக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவங்கள் அப்படியே இங்க எங்கேயும் ஓடி தாறு மாற ஓடி நம்மள ஒரு புத்துணர் ஆக்கும் பாருங்க. அதுக்குள்ள அந்த வார்த்தைக்குள்ள மரியாதையும் அதுக்குள்ள அந்த தெய்வீகமும் வேற எதையுமே உணர முடியாது. எப்படி பஞ்சாட்சரம் இருக்குது இல்லையா? சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அதே போல இந்த பக்கம் சிவாய நம ஓம் நமச்சிவாய சரவணபவ. சரவண குக ஒவ்வொருத்தருக்கும் ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய் 6 எழுத்து மந்திரம். இப்படி 5 6 இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றுமே நம்மளோட அடி நாதத்தில் இருந்து விழும்போது அப்படியே பூரிச்சு போகலாம். அப்படிப்பட்ட தெய்வீக வார்த்தைகளும் வரிகளும் நமக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இங்க பாருங்க, வேலுண்டு வினை இல்லை, புகழுண்டு குறையில்லை, குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினை இல்லை கயிலுண்டு பயமில்லை உருண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே. இப்படி கந்தனை இந்த நாள் முழுவதும் சிந்திச்சுட்டே இருக்கலாம். இன்னைக்கு பெரிய கதைக்களம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப பாம்பன் சுவாமிகள், பாம்பன் பாம்பன்னா என்ன ஞாபகம் வருது? பாம்பன் பாலம் பாத்தியா? ஞாபகம் வருது. பாம்பா பாம்பன் பாலம், பாம்பு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணலாம் பரவாயில்ல. அவருக்கு வந்து பாலம் ஞாபகம் வருது, உங்களுக்கு பாம்பு ஞாபகம் வருது. அந்த சுவாமியுடைய விளையாட்டு, சாமி வந்து அவர்கிட்ட மிகப்பெரிய விளையாட்டை விளையாடி இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா பிரபஞ்சங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த ஆன்மீகத்துக்குள்ள உள்ள போகும்போது 10 வயசுல உள்ள வந்துருது. இவரெல்லாம் 13 வயசுலயே தன்னுடைய சிந்தனையை தெய்வத்தோட நோக்கி செலுத்த ஆரம்பிச்சார். எத்தனை வயசுலனா? 13 வயசுல. ஆமா, அப்படிப்பட்டவரை பத்தி இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம். இந்த சிந்தனை பாத்தீங்கன்னா இந்த மேடையில அருமையா நம்மளுடைய சுரேஷ் சொல்ல இருக்கிறாரு. இந்த சிந்தனை கேட்போமா? கேட்கலாமா? வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆட்டோட சொல்லுங்க. நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு கடை கண் பாறையா. அண்ணா, நீங்கெல்லாம் அந்த காலத்துல தானே சொல்லிட்டு இருக்கீங்க, புராணத்துல இது நடந்துச்சு, முருகன் திருவிளையாடல் நடந்துச்சு சொல்றீங்க. ஆமா, இந்த கலியுகத்துல கந்தனோட திருவிளையாடல் நடந்திருக்குன்னா என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க சொன்னீங்க அந்த பாம்பன் சுவாமிகளை பத்தி தானே இப்ப பேச போறோம். நம்ம பாம்பன் சுவாமி. ஆமாண்ணா. இப்ப பாம்பு சொன்னீங்களே, பாம்பன் சொன்னீங்க, பாம்பு சொன்னீங்க. பாம்பன் பாம்பன் சாமி நம்ம காலத்துல நடந்த ஒரு திருவிளையாடல். ஆமாண்ணா. சரியான சிந்தனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருவிளையாடலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம காலத்திலேயே நம்ம நூற்றாண்டு நடந்த ஒரு திருவிளையாடலை பத்தி சொல்ல போறீங்க. சொல்லுங்க. ஆனா பாம்பன் சுவாமிகளை பத்தி பேசணும்னா அவரு 13 வயசுலயே முருகனோட அருள் பெற்று தீவிர பக்தரா ஆயிட்டாரு. அவரு பாத்தீங்கன்னா 6666 பாடல்கள் முருகனுக்காக மட்டுமே பாடி இருக்காருன்னா வேற எந்த கடவுளையும் அவர் வணங்குதில்ல முருகனை தவிர. அப்ப எந்த அளவுக்கு வந்து அவரு முருகனை ஆட்கொண்டிருக்காரு வந்து மிகப்பெரிய சிறப்பு, எல்லை இல்லாதவங்க. மேல சொல்லுங்க. அவரு பாத்தீங்கன்னா 3 பிள்ளைகள்னா அவருக்கு பெண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா திடீர்னு உடல்நல குறைவா ஒரு படுத்த படுக்கை ஆயிட்டாப்ல. சுவாமிகள் என்ன சொல்றாரு, ஆமா நீ வந்து திருநீர் வச்சு விட எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாரு. திருநீருக்குள்ள மகிமை. ஆமாண்ணா. அப்புறம் சாயந்தரம் திரும்பி வர பொண்ணு மெல்ல நல்ல சரியாயிட்டாங்க.
கேக்குறாங்க என்னம்மா எப்படி சரியாச்சுன்னு திருநூறு வச்சோம் சரியாயிடுச்சு. இன்னொருத்தவர் வந்து வழிபோக்கன் ஒருத்தவர் வந்தாரு வயசானவரு, அவரு வந்து திருநூறு வச்சோன்னா பொண்ணு குணமாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆச்சரியப்படுறாரு. நம்ம வீட்டுல தானே திருநூறு வைக்க சொன்னோம், இது என்ன வெளியில ஒரு வழிபோக்கணும். அப்ப முருகனே வந்து நேரா திருநூறு வச்சிருக்காரு. புள்ள அரிக்குது, நான் புள்ள அரிக்குது, பெண் பிள்ளையும் எழுந்துச்சு அப்பா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்க. அதாவது இந்த திருவிளையாட்டுல நீங்க சொன்ன இந்த அருமையான ஒரு வாசகம் அப்படியே எழுந்துச்சு ஆட வைக்கிறது. ஏன்னா இறைவனே தன் வீட்டுக்கு வந்திருக்கான எவ்வளவு பெரிய பிராப்தம், அது பெரிய பெரிய விஷயம். அவர் பாத்தீங்கன்னா நிறைய படைப்புகளை படைச்சிருக்காரு. சண்முக கவசம், பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம், வேல் விருத்தம், கவசம் மாதிரியே கவசம் அவரே ஏற்றியவர், பாமன் சுவாமிகளே ஏற்றியவர். அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 வயது கடந்தவன சென்னைக்கு ஒரு நாள் போயிருக்காருன்னா அவரோட சீடர்களோட போயிருக்காரு. அந்த வழியில பாத்தீங்கன்னா குதிரை வண்டி வந்திருக்குது. நடந்து போகும்போது விபத்து ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டிருக்கு கால்ல. அதேதானே கால்ல அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு ரத்தம் கசிஞ்சிருக்குன்னா அங்க பார்த்த மக்கள்லாம் ஐயோ என்ன பெரிய சுவாமிகள் மாதிரி இருக்காரு, இவருக்கு போய் அடிபட்டுச்சு, தூக்குங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு, ஆஸ்பத்திரி தூக்குங்க. அதே அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில போய் அட்மிட் பண்றாங்க. ஒரு அரசாங்க மருத்துவமனை, ஆமா ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க சுவாமிகளை. இன்னும் ஒரு அற்புதமான வரலாறு. சரி, இந்த கதைக்கு முடிவு என்ன? விபத்துல வந்தாரு, அவருடைய கால் முறிவு ஏற்பட்டது. அங்க தெய்வத்தினுடைய அருள், அங்க என்ன திருவிழா நடந்துச்சு சொல்றேன் எல்லாம் முருகன் தாங்க. முருகனே வந்திருக்காரு, அந்த தெய்வம் தான் கூட இருக்காரு. மேல வாங்க, மேல வாங்க. அதானே அட்மிட் பண்ணோன்னா ஜெர்மன் லேடி டாக்டர் அங்க வந்திருக்கிறாங்க. அவரை பரிசோதிக்கிறாங்க. பரிசோதிச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கால் சரியாவது, இந்த காலை எடுத்தாகணும், இடது காலை எடுத்தாகணும்னு சொல்றாங்க. பாமன் சுவாமிகள் என்ன சொல்றாரு, இல்லம்மா வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் கொடுங்க, முருகன் அருளால. அந்த மருத்துவர்கிட்ட ஒரு அவகாசம் கேட்கிறாரு. எனக்கு திருநீர் கையில இருக்கு, அதை வச்சு பத்திக்கிறேன். ஆமா சண்முக கவசத்தை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா ஒரு டைம் கேட்டாரு இல்லைங்களா. ஆமா, இந்த 10வது நாள் பாத்தீங்கன்னா சண்முக கவசத்தை 8வது பாடல் ஏரக தேவன் என் தாள் இரு முழங்கால் காக்க என்று பாடும்போது அவர் கனவுல 2 வேல் இடது கால மேல தூக்குன மாதிரியும் இன்னொரு வேல் காலை தாங்கி பிடிச்ச மாதிரியும் தெய்வம் 2 வேலோடு இப்படி கவமாரி தூக்க மேல ஒரு தெய்வம் இன்னொரு சூலத்தை வச்சு அழுத்த குணமாக்குற மாதிரி அவருக்குள்ள கனவு இருந்திருக்குது. ஏதோ நடக்குது அப்படின்னு அவர் தெய்வங்களும் நேர்ல எதுவுமே பண்ண முடியாது, கனவுல வருவாங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த நேரத்துல இந்த சிந்தனையை சொல்றது சரியாதான் இருக்கும். அப்பா அம்மான்னு இருக்கிறது தெய்வத்துக்கு சமானமா. கண்டிப்பா அவங்கள எல்லா இடத்துலையும் இறைவனால எதையும் செய்ய முடியாதனால்தான் அப்பனையும் அம்மாளையும் நம்மிடம் கொடுக்க வைத்து நீதான் இதுவளுக்காக பிறக்க வேண்டும் என்று எந்தவித நிபந்தனையும் இல்லாம உங்களை பிறக்க வச்சிருக்கா இல்லையா. அப்படிப்பட்ட வாழும் தெய்வங்கள், நம்மோடு இருக்கும் தெய்வங்களை நீங்க வணங்குறது அந்த இறைவனுக்கு சமானமா அப்படின்னு சொல்லிட்டு கதைகளை வாங்க. சரியாயிட்டு வீடியோ பொழுதுல ஏஞ்சி நடந்து வராங்க. அந்த டாக்டர் அம்மா, ஜெர்மன் டாக்டர் அம்மா என்ன ஒரு பூச்சி கட்டுறாங்கன்னா இது வியப்பா இருக்குது. மிராக்கிள் ஸ்டில் ஹேப்பனிங் இன் இந்தியா. இந்தியாவில் இப்போதும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுல மட்டும்தான் நடக்கும். ஆமா, இது இதுதானே சொன்ன திருமுருகனோட திருவிளையாடா எப்படி சரி பண்ணிருக்காரு பாருங்க. காப்பாத்தியாச்சு. ஆமா ஆமா, இப்படிப்பட்ட உள்ளத்தை நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட உள்ளம் உள்ளம் முருகா உள்ளம் முருகையா முருகா உன்னை காண்கையிலே உள்ளம் முருகையா முருகா உன்னை காண்கையிலே பள்ளி அணைத்திடவே பள்ளி அணைத்திடவே பள்ளி அணைத்திடவே எனக்கு ஆசை பெருகுதப்பா. எப்படி ஆசை பெருகுதப்பா. இப்படிப்பட்ட சிந்தனை உண்மையிலே உங்களால் மட்டும்தான் சிறப்பா சொல்ல முடியும். கண்டிப்பா அருமையான ஒரு சிந்தனை. வாழும் காலத்திலே நம்ம நூற்றாண்டிலேயே பாம்பன் சுவாமிகள்
இறைவனுடைய திருவிளையாடலுக்கு ஆட்பட்டு தன்னுடைய காலை அங்கே இழக்கும் தருவாயில சண்முக கவசத்தை பாடி மீண்டும் புதுப்பித்த இந்த வரலாறு இன்னைக்கு நீங்க போல பார்க்கலாம். அந்த பாம சுவாமிகளோட வார்டு வந்து இன்னும் அங்க போய் சென்னையில இன்னைக்கு போனா ஓமந்தார் மருத்துவமனையில அவருக்கென பாம்பன் சுவாமிகளுக்கான ஒரு வார்டு இருக்கு. அங்க அவருக்காக எடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்ரே காப்பிகள் முன்ன பின்ன, குணமாவதுக்கு முன்னாடி குணமானதுக்கு பின்னாடி எந்த எக்ஸ்ரே இன்னும் காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. போக வாய்ப்புள்ள திருமுருகனுடைய திருவிளையாட்டை அங்கே நீங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட நாள்ல இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? ராம நவமி. முருகனுடைய சொந்தத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷம். தன்னுடைய மாமாவுக்கு ஆமா ராமா யாரு, கிருஷ்ண யாரு, கிருஷ்ண யாரு, ராமா யாரு, பெருமாள். இவங்க எல்லாம் தனித்தனி அவதாரத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு ராம நவமியில அவரை பத்த ஒரு சிந்தனைய நம்ம இன்னைக்கு விதைக்கிறோம். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பந்தாடும் தன்னை மனத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர்ந்தோரின் மேகங்களே எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர்ந்தோரின் மேகங்களே எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே. செங்கோடி செந்தல் தருராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புகழ் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. உருவாயோர் தன்னிலவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன். உருவாயோர் தன்னிலவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன். திருவேங்கிடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். கொடுத்து மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
நாம் படிப்பதற்கு இதே பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு இதே பாடம் கொடுத்தார். அந்த புல்லாங்குழலை கேட்டு நானும் மயங்கிட்டேன். மயக்கத்துல இருந்து தெளியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அடி மீது அடி வைத்து அழகாக நடு வைத்து விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. அடி மீது அடி வைத்து அழகாக நடு வைத்து விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. என்னோட சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலெங்கு தந்தாட உயிர்மெல்ல கேக்குதே குமரா, உனைக்காக கேக்குதே குமரா. உன்னை காணும் ஆசைதான் துணைவா, உன்னை காணும் ஆசைதான் துணைவா. அடி மீது அடி வைத்து அழகாக நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. கண்ணோடு இல்லை வழிகாட்டாவா, என் மூச்சு எழுதியில்லை உனக்காக தேவா, என் மூச்சு எனதில்லை உனக்காக தேவா. விரைவாய் வருவாய் அழகா, விரைவாய் வருவாய் அழகா. அடி மீது அடி வைத்து அழகாக நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. மொழி காத்த தலைவனையா, ஞானப்பழம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடம் சொல்லி 6 மணி ஆட்சி செய்யும் என் சாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. எங்க பாருங்க, சின்ன சின்ன முருகையா, சின்ன முருகையா, சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வெள்ளி மேலையா, சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வெள்ளி மேலையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வெள்ளி மேலையா. சுப்பிரமணிய சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், முக அமுதன் என்பார், பால சுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், சுப்பிரமணிய சுவாமி என்பார், கதிர் காமன் என்பார், கதிர் வேல சுவாமி என்பார், முக அமுதன் என்பார், சேனாதிபதி என்பார், கதிர் வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமரன் என்பார், சூரனை கூறு போட்டவனா, சுனாமியை விரட்டி விட்டவனா, போகர் கொடுத்த பொக்கிஷமா, ஜாமத பிரியனா, பத்தவளை சாமியா. அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன
சுவாமி என்பார், சிவன்மலை வேளா என்பார், ஞான வடிவேலன் என்பார், வேலாயுத சாமி என்பார், தேவாதி தேவன் என்பார், கந்த குரு என்பார், ஔவையிடம் ஆசி பெற்றவனா, அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தவனா, தென் தமிழ் காத்த தெய்வம் அவன், மயூர வாகனத்தில் வருபவனா, சித்தாதி சித்தனா, சக்தி கவசம் கொண்டவனா, அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா. சின்ன சின்ன முருகையா, சின்ன முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலையா. சின்ன சின்ன முருகையா, சின்ன முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலையா. இப்படியாக நமது வாழும் காலத்திலேயே திருமுருகை கிருபானந்த வாரியார் தம்பி எப்பெருமான் வருக பெருமான் என்ன சொல்றான் ஐயா, ஏன் வீட்டில வந்து எனக்கு 3 வட்டையிட்டு நெத்தியில ஒரு வட்டையிட்டு எல்லாம் உனக்கு கிடைக்கும் அருள் சொல்லிடுவான். அப்படிப்பட்ட முருகன் என் பக்கத்திலேயே இருக்கான். அப்படிப்பட்ட திருமுருகை கிருபானந்த வாரியார் நகைச்சுவைக்கும் சொல்லாற்றலுக்கும் மிகப்பெரிய மேதையாக ஆன்மீக வள்ளலாக பழுத்த ஞான பழமாக வாழ்ந்த கிருபானந்த வாரியார் பத்தி ஒரு சில கருத்துக்களை உங்களோட பரிமாறணும். திருவிளையாடல் எடுத்துட்டாலே யார் விளையாடினாலும் விளையாட்டு கிழமை, இறைவன் விளையாடினா மட்டும்தான் திருவிளையாடல். ஆமா ஆமா ஆமா. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா சுப்பையா என்னையா சுப்பையா சுப்பையா தானே? இல்ல நல்லா வருது, காத்து வேற வர மாட்டேங்குதா ஒரு மாதிரி. ஆக அவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா காங்கேயநல்லூர் நம்ம வேலூர் பக்கத்துல ராணிப்பேட்டை டு காட்பாடி ரோட்ல அந்த ஊர் இருக்கு. நான் அந்த ஊர் பக்கத்துல தான் இருக்கேன். நான் பிறந்த அந்த ஊர்ல தான். காங்கேயநல்லூர் மலையதாசர் கனகவள்ளி அம்மாளுக்கு மகனா பிறந்திருக்கிறாரு. அவளுடைய சின்ன பருவம் மிகப்பெரிய ஆன்மீக பருவம். எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த வாமன் சுவாமிகளாகட்டும் அவர் 13 வயசுலயே எல்லாமே வந்து போச்சு. இவருக்கு 12 வயசுலயே கிட்டத்தட்ட 16,000 பாட்டை மனப்பாடம் செஞ்சு வெளியில மக்களுக்கு போய் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவர். இவர் வந்து தீவிரமான முருக பக்தர் மட்டும் இல்ல, நம்மள மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்க நம்மள மாதிரி தீவிர முருக பக்தா இருக்கக்கூடிய கதா காலட்சேபம் செய்யக்கூடிய பக்தி பிரச்சாரம் செஞ்ச இலக்கிய சொற்பொழி வாட்டக்கூடிய நமது கிருபானந்தா வாரியார் நம்ம நெய்வேலிக்கு வந்துருக்காரு. ஆமா ஆமா. நம்ம நெய்வேலிக்கு நம்ம இப்ப நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம்ல, இதுக்கு ஏத்தாப்புல வட்டம் 17 இருக்கு. அந்த 17 சப்தாங்கன்னு ஒரு இடம் இருக்கு. போகும்போதே பார்க்கலாம், சிபிஎஸ் போகும்போது அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட சுவாமிகள் முருகனுடைய திருவிளையாடல மிக பெரிய ஒரு விசேஷம் நடந்தது. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு உடம்பு முடியாம இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூர் போகணும், உங்களுக்காக நான் பிளேட் ஏற்பாடு பண்ணிட்டேன், தயவு செய்து பிளேட்ல போங்க. அவர் சொன்னாரு, என்னுடைய காலம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நெருங்கி போச்சு, நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனா இந்த பூமியில என்னுடைய உயிர் போகாது, அவன் புஷ்பக விமானத்துல வந்து என்ன தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னாரு. விஞ்ஞானம், அவருடைய விஞ்ஞானம், நம்மளுடைய முதலமைச்சருடைய விஞ்ஞானம் அனுப்புறாரு. மேலே ஏறினவர் கீழே வரும்போது பிரேதத்தோட தான் வந்தாங்க. ஏன்னா மேலேயே அவர் வந்து இறைவன் எடுத்துக்கிட்டாரு. அதாவது தீர்க்க தரிசிகள் இவங்கெல்லாம் வந்து வாழும் காலத்திலேயே நமக்கான ஒரு தீர்க்க தரிசிகள். ஏன்னா இறைவன் எப்படிலாம் விளையாடுறோம் பாத்தீங்களா, ஒவ்வொரு விளையாட்டுமே சும்மா பெரிய திருவிளையாடுகள். ஆமா ஆமா. வாசிக்கிறார் இல்லையா, அவர் வந்து சேந்தனால சேர்ந்தவர். அவர் ஒரு குறிப்பை சொல்றாரு, எங்க ஊர்ல தான் அவர் கடைசியா சொற்பொழிவே பண்ணிட்டு போனாரு. சரியான வேலுண்டு வினை இல்லை, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறையில்லை
கோடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாள்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்று இந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத காவிகள், அஞ்செழுத்திலேறு எழுத்து ஐந்து கூற வல்லரே, அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுவே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன், எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கும் அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. மஞ்சளிலே நீராடி ஆஹா குங்குமத்தால் பொட்டு வச்சி மஞ்சளிலே நீராடி ஆஹா ஆஹா குங்குமத்தால் பொட்டிட்டு பூவான காரியம்மா நீ மருளாடி வந்திரம்மா. உடுக்க பம்பை முரசொலிக்க உருவி மேலும் தாமரிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி இருந்திடம்மா. நேர்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காளை ஈஸ்வரியே, ஆத்தாளை அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா. மலையனூரில் ஆத்தாளி சொல்ல மாடியம்மா எங்கள் குலகாக்கும் மாரியம்மா. மலையனூர் அங்காளியே மாகாளி சிந்தூரியே, மலையனூர் அங்காளியே மாகாளி சிந்தூரியே.
இப்படியாக அத்தனை தெய்வங்களையும் இங்க கூட துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டா சும்மா இந்த குழந்தைங்களா என்னமா பலவளவளவளவளன்னு பாடிட்டு இருக்கு. ஒரே ஒரு சிந்தனை, நம்ம அருகாமையில இருக்கக்கூடிய புலஞ்சியப்பர் ஆலயத்தினுடைய சிந்தனைய இப்ப நம்ம குழந்தையப்ப திருமுருகனை சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாதுண்ணே. அப்ப வந்து நம்ம தொடர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுமா? ஏமா நீங்களே இங்க உட்காந்து எங்கேயும் போக கூடாது. விடிய விடிய நீங்க கச்சேரி தான். இல்லண்ணா மக்களுக்கு புரியுற மாதிரி 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருவேன். ரத்தின சுருக்கமா சொல்லணும். என் அப்பன் ஒண்ணு கொஞ்ச நேரத்துல பிரசாதம் வந்துரும். பிரசாதம் வந்துரும். ஒரு நாள் நிக்க மாட்டோம். தெரியும். சாப்பிட்டு பாடுறோம். சாப்பிட்டு என் அப்பன் திரு குழந்தையப்பனை சொல்லணும்னா முன்னாடி ஒரு கதை இருக்கு. என்ன கதை? அவர் எப்படி அங்க வந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஒரு கதையா? அதுக்கு ஒரு கதை இருக்குண்ணே. நீ கதை சொல்ல ஆரம்பிச்சா தூக்கம் வந்துருமே. தூக்கம் வராதுண்ணே. சரி அப்ப சொல்லு பாப்போம். சுந்தர நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு. ரெண்டு பேர் சொன்னாங்க. ஒருத்தர் தான். சுந்தர நாயர் ரெண்டு சொன்னீங்க. ஒரு ரைமிங்கா இருக்குமேனே. சொல்லுங்க. சுந்தர நாயனாரு என் அப்பன் சிவபெருமானோட நண்பனை சந்திக்க பழமலை வராரு. பழமலைனா நம்ம விருத்தாச்சலம் பேர் தான் பழமலை. திருமுதுகுன்றம். அருமையா சொன்னீங்க. பழமலைநாதர். இந்த சிந்தனையை சொல்லும்போது நானும் ஒரு சில கருத்தை கொஞ்சம் உள்ள விட்டுக்கிறேன். விட்டுக்கிறேன். என்னதான் இப்ப கிரிவலத்துக்கு மாஞ்சி நம்ம அண்ணாமலை கிட்ட போயிட்டு வந்தாலும் அதுக்கு முன்னாடி பல கோடி நூற்றாண்டுக்கு முன்னாடியே கிரிவலமா இருந்தது நம்ம திருமுதுகுன்றம் தான், நம்ம விருத்தாச்சலம் தான். அது அருமையா காசியை விட ஒரு வீசம் அதிகங்க. ஆமாண்ணா. காசியை விட வீசம் அதிகம். காசிக்கு போன என்ன பலனோ என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்க போனீங்கன்னா கிடைக்கும். ஒரு வீசம். என் அப்பன் சிவபெருமானை பார்க்க வரும்போது என் அப்பன் தன் சுந்தரரை பார்க்கல. அவரு கோச்சிக்கிட்டு உள்ள இருக்காரு. ஏன்னா அப்பட விளையாட்டுக்காரங்க. உடனே சுந்தரரு பாடுறாரு. என்ன பாடுறாரு? ஒரு பாடம் எடுத்து பாடுறாரு. பித்தா பெரேசோடி அருளானே. பித்தா பெரேசோடி பெருமானே அருளானா எத்த மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெள்ளை நல்லூர் அருள் துறையுள் அத்தாவுக்கு ஆளாய் இனி அல்லே சுந்தர அந்த பாடலை பாடுங்க. இந்த பாட்டு கேட்டு நம்ம உள்ளெல்லாம் குளிர்ந்துச்சா? கண்டிப்பா. அதே மாதிரி என் அப்பன் இல்ல நேரம் அங்கேயே வந்துட்டேன். சிவபெருமான் உள்ளம் குளிர்ந்து சுந்தர நாயனரே உமக்கு என்ன வேண்டும் கேள். எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்னன்னா வேணும்? ஒரு பொற்காசுக்கு கொடுத்தீங்கன்னா என் ஊர் மக்கள் எல்லாம் பொழைச்சுப்பாங்கல்ல. இப்ப பொற்காசு காலமே கிடையாது. பொற்காசு காலமே முடிஞ்சு போய் ரூபா நோட்ல போய் சிபேல கூகுள் பேல ஓடிட்டு இருக்கு. இதானே இந்தா வச்சுக்கோ. 12,000 பொற்காசுகள். என்ன எவ்வளவு? 12,000 பொற்காசுகள் கொடுத்த உடனே இது எப்படி நான் எடுத்துட்டு போறது? 12,000 தூக்கிட்டு போக முடியுமா? மூட்டையா இருக்கா எப்படி எடுத்துட்டு போவா? தூக்கிட்டு போக முடியாது. அப்ப என்ன சொல்ல வந்தாரு? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன இடம் ஃபுல்லாவே ட்விஸ்டாவே இருக்கு. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குண்ணே. சுந்தரரே கவலைப்படாதீர். நீ உன் ஊருக்கே போ. நான் மணிமுத்தாறுல போட்டு திருவாரூர்ல போய் எடுத்துக்கோ. என்னமா கதை நடக்குது? இங்கதான் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். மணிமுத்தாறுல அந்த மூட்டையை போட்டுறாரு. போட்டு நீ கவலைப்படாத போ. அங்க வந்து எடுத்துக்கோ. இது வந்து பயண பாதை. அப்பா அங்கிருந்துதான் மணிமுத்தாறு. பாத்தீங்களா? மணிமுத்து ஆறு. இதான் மணிமுத்தாறு பேர் காரணம். என்னமோ சொல்ற தம்பி, அப்படியே பெத்திக்கலாம் போல இருக்கு. அடுத்து வாங்க. ஆனா சுந்தரர் நம்புவாரா? யோசிக்க போயிட்டு இருக்காரு. அங்க போய் நகையை எடுத்து தேய்ச்சி பாக்குறாரு. ஒரிஜினலா
கூப்பிட்டு ஏதாவது மூட்டைகளை கொடுத்துட்டானா ஆ. ஒண்ணுமே புரியல ஆ. பாப்பம் போட்டு பக்தர் கூட்டு வந்து போட்டு தேய்ச்சி பாக்குற தேய்ச்சி பாக்குறாரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சிச்சு, விளங்கிச்சா? விளங்கிச்சு, சந்தேகம் போச்சா? சந்தேகம் போச்சு. இங்கதான் அப்பன் முருகன் திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. அங்கேயுமா? அங்கேயும்தான். அது சரி. அது சரி. ஆ. விருத்தாசலம் அருகில இருக்கிற ஆ. மணவாளநல்லூர் ஊரு. ஆமா ஆமா ஆமா. அந்த வழியா சுந்தரர் நடந்து போக ஆ. முருகன் வேட உருவத்துல வந்து இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த ஊர்ல நானும் சுனாமி கச்சேரி பண்ண போனோம். போயிங்க. பெரிய கச்சேரி. பெரிய கச்சேரி. எப்படி முடிய போது நான் நினைச்சேன், முடியல. சரி எப்படியா நம்மளால ஏத்துக்கணும்னு பார்த்தா எது முடியல, கச்சேரி முடியலையா நீங்க முடியல? எங்களுக்கும் முடியல, கச்சேரி முடியல. சுனாமி ஒரு பக்கம் வாசிக்க, நான் ஒரு பக்கம் தாளத்தை போட, அப்படியே போயிட்டு இருக்கு. 2 பேர் மட்டும் தான் கச்சேரியில இருந்தாங்க. ஏன் பார்த்தா டீ போய் எல்லாம் போயிட்டாங்க பிரசாதம் கொடுக்காருன்னா, அண்ணே நீங்க உட்காந்து என்னுடைய சமக்காலம் அக்கத்துல வச்சு எடுத்து போயிடுவேன், கொஞ்சம் ஏந்திரிக்கிறேன்னா. அது மாதிரி இல்லாம கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரம் வேட உருவத்துல வந்து சுந்தரரை வழிமறைச்சு அவர்கிட்ட கொள்ளையடிக்கலாம் இவர் ஒரு பிளான போட்டாரு. அங்கேயும் தான். அண்டுல இருந்து அவர் குடியேற இடம் தான் குளஞ்சியப்பர். அந்த ஊர்ல குளஞ்சி செடி 100 செடி அதிகமா இருக்கும், அதனாலதான் குளஞ்சியப்பர். இந்த பாட்டோட அதுக்குள்ள போயிடலாம். ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா, 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 ஓடி வா கந்தா நீ ஓடி வா முருகா. இப்படி அவனை கையோட கூப்பிட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். மேலவா. இப்ப நீங்க ஊரா கோயிலுக்கு போயிருப்பீங்க. முருகன் மயில்ல இருப்பாரு, இல்ல சிலையா இருப்பாரு. ஆமா. இந்த ஊர்ல மட்டும் சுயம்பா இருக்காரு. சுயம்பு திருமூர்த்தியா இருக்காரு. சுயம்புன்னா தொப்புக்கடியில் அப்படியே வந்து வரும். எந்த விதத்திலையும் அதுவும் உருவம் படுத்த முடியாது. அழகா இருப்பாரு. சொல்லும் போதே அதை பார்க்கணும் போல இருக்கு. அந்த காட்சி எப்படி இருக்கும்? சுயம்புன்னு சொல்லக்கூடிய அந்த வேல் வந்து பூராவும் அகண்டும் நீண்டும் கூறா இருந்தா உயர்ந்த அறிவையும் அகன்ற ஞானத்தையும் விரிந்த மெய் ஞானத்தையும் கொண்டதுதான் ஊன்றது பெரிய மெய்ஞானம். ரத்தின சுருக்கமா சொன்னேன், அதுக்கு இவ்வளவு சுருக்கமாவ? ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். கண்ணே அந்த கோயில்ல மிக சிறப்பான விஷயம் என்னன்னா பிராது கட்டுதல். பிராது அது மாதிரி அதாவது அங்க வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குது. பிராது கட்டுறது எங்களை பத்தி நம்மள பத்தி யார் மனசுல நினைச்சுக்கிட்டது உண்மையோட பக்தியோட அங்க போய் பிராது கட்டுனா 3 நாள்ல நிறைவேறிடும். எத்தனை நாள்? கச்சேரி முடிக்கிறோம், போறோம், ஆளை எடுக்கிறோம், சுனாமி தூக்கி உள்ள போடுறோம், போயிட்டே இருக்கோம். கட்டுறோம். அப்புறம் அவ்வளவுதானா? இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப நம்ம பிரசாதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வேற தக்காளி சாதம், பொங்கல் வேற பிரசாதம் எல்லாம் ரெடியா இருக்கும். சீக்கிரம் முடிச்சுனா சாப்பிடலாம். ஆமா சீக்கிரம். இப்ப எல்லாம் சரிதான். அம்பளுக்கும் சொல்லியாச்சு, அம்மானுக்கும் சொல்லியாச்சு, வந்து போன எல்லாருக்குமே சொல்லியாச்சு. ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம இங்க சிந்திச்சே ஆகணும். என்னது? கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு அருமையான ஒரு மலை பிரதேசம். முருகனுக்கு மொத்தம் எத்தனை வீடு? 6 மலைகள், 6 வீடு. 7ஆவதா ஒரு வீடு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அங்க உள்ள மருகதை, என்ன மலை? மருதமலை. முருகான்ற மாதிரி மருதமலையா? மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவை குலந்தாக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலந்தாக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா.
மணிக்கு கூப்பிட்டு 7ஆம் படை வீடா இருக்கக்கூடிய ஆக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த மருதமலையில மிகப்பெரிய அதிசயம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக இருந்தாலுமே தேவர் சாண்டோ சின்னப்பா தேவர் நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது தேவர் பிலிம்ஸ் வழங்கும் பார்த்தா ஒரு யானை குடி குடுக்குறது ஆமா யானை வரும் 50 வயசுக்கு மேல உள்ளவங்க இதை பார்த்துருக்கலாம். தெய்வ மரத்துல வரும். நம்ம முன்னாள் முதலமைச்சர் நடிச்ச படம் நிறைய படத்தை நடிச்சிருப்பாரு. என்ன ஒரு அதிசயம்னா தேவர் வந்து தன்னுடைய இளமை காலத்துல மிகப்பெரிய திருட்டு தொழிலாம் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்பாரு. ஓடி போய் அந்த மலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. எப்படியாவது என்னை காப்பாத்து முருகான்னு அவைய கேட்கும் போது உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்து இனிமே நீ இந்த தொழிலை செய்யக்கூடாது உனக்கு நான் அருள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விசேஷத்தை கொடுத்தாரு. என்னன்னா எல்லா ஜீவராசியும் உங்ககிட்ட அன்பா இருக்கும் பண்பா இருக்கும் நீ அதுக்கு ஆபத்து பண்ண. என்ன ஒரு ஆச்சரியம், அவர் வெளியே போல சிங்கம் புலி யானை எல்லாம் பக்கத்துல வந்து நிக்குது. கடிக்கலையா? ஏன்னா கடிக்காது, அவங்க அருள் பெற்றவராச்ச. முருகனுடைய இறைவனுடைய திருவிளையாடெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா நோக்கம் என்ன தெரியுமா, நம்ம இந்த பூலோகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைய தெளிவா எந்தவித பாவமும் செய்யாம நல்லபடியா வாழ்ந்துட்டுமா உனக்கான ஒரு யுகம் உனக்கான ஒரு உலகம் அங்க விண்ணுலகத்துல இருக்குன்னு தான் சொல்லாம சொல்றது சொல்லியே சொல்றது இப்படி பல மாதிரி இருக்குது. முருகனுடைய திருவிளையாடலை சிந்திக்கிட்டே இருக்கலாம். இந்த நாள் மாத்திரம் எல்லா நாளுமே சிந்திக்கலாம். அங்க என்ன நடந்ததுன்னா அந்த மலையில இருக்கிற சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்து அவரோட அன்பா இருக்கு. இவர் என்ன பண்ணா தெரியுமா, படம் எடுத்தார். அந்த படத்துல பாம்பை கூட நடிக்க வச்சாரு, சிங்கத்தை கூட நடிக்க வச்சாரு. அப்படிப்பட்டவர் மிகப்பெரிய அன்பு நிறைஞ்ச ஒரு வல்லலாகும். நம்ம முதலமைச்சரோட நேரடி தொடர்புல இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயல்களை இறைவன் அவருக்கு நேரடியாகவே திருவிழா புரிஞ்சதுனால்தான் மிகப்பெரிய பக்தனாக தேவர் இருந்தார். தேவர் விண்ணுலக தேவர் அங்க இருக்கிற மாதிரி ஒரு மண்ணுலக தேவர் நிறைய விசேஷங்களை அந்த மருதமலையில செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க, இந்த இடத்துல கேட்காம கொடுக்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கும்போது கேட்டதும் கொடுப்பவனே அப்படின்னு சொல்ல வராது. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. ஏத்திய தீவத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏத்திய தீவத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழையின் மனது வைத்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏத்திய தீவத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழையின் மனது வைத்தோ. சாப்பிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோ கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா. தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓரிடம் நீ இருந்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஒளிவழி தந்திடுவாய் கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓரிடம் நீ இருந்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஒளிவழி தந்திடுவாய் கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா
பராசக்தி முப்பெருந்தேவியரா எப்பொழுதும் இருந்து அற்புதம் செய்பவளே என் அன்னை பராசக்தி கற்பூர ஒளியிலே காட்சி தரும் தேவி கை கொடுத்தாமல் காட்சி தரும் தேவி முப்பெருந்தேவியரா எப்பொழுதும் இருந்து அற்புதம் செய்பவளே அன்னை பராசக்தி மஞ்சளில் அபிஷேகம் மங்களம் தேர்ந்திடுமா மழை தேர்ந்திடுமா மனக்குள் தேர்மா சந்தன அபிஷேகம் சங்கடம் போகுமம்மா சங்கரிமையவளே மனந்தோஷமாருமம்மா மனந்தோஷமாருமம்மா பன்னே அபிஷேகம் இப்படியாக இன்று முழுவதும் நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நாம் தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டே இருந்தாலுமானால் பாவங்கள் இருந்து விடுபடலாம், புண்ணியங்கள் செய்ய ஒரு உத்வேகம் பிறக்கும், இந்த ஜென்மம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லாம் அந்த இறைவனின் பாதங்களில் நாம் இருந்து எல்லாம் வல்ல இறைவனை அருள் பெற்று திருமுருகனின் திருவிளையாடலை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாள் முழுவதுமே நாம் செவியார கேட்கலாம். சொல்ல சொல்ல இனிப்பதை போல, பார்க்கும் அழகெல்லாம் முருகனே என்று சூரார் சொல்வதை போல நாம் இந்த நிகழ்விலே பல விடயங்களை நாம் சிந்தித்தோம். இந்த முருகனை நாம் பூஜித்தோம். நிறைவாக நன்றி சொன்னோம், நன்றி சொன்னோம், நன்றி சொன்னோம், நன்றி சொன்னோம், எல்லோருக்கும் நன்றி சொன்னோம், எல்லோருக்கும் நன்றி சொன்னோம், நன்றி சொன்னோம், நன்றி சொன்னோம், நன்றி சொன்னோம், நன்றி சொன்னோம், எல்லோருக்கும் நன்றி சொன்னோம், எல்லோருக்கும் நன்றி சொன்னோம். உட்கார்ந்து கேட்டவர்க்கோ, உட்கார்ந்து கேட்டவர்க்கும், ஓடி ஆடி ரசித்தவர்க்கோ, ஓடி ஆடி ரசித்தவர்க்கும், கைத்தட்டி மகிழ்ந்தவர்க்கோ, கைதட்டி மகிழ்ந்தவர்க்கும், கைத்தட்டி போட்டவர்க்கோ, கைதட்டி போட்டவர்க்கும், ஆலய குழுவினருக்கோ, ஆலய குழுவினருக்கும், நேரலையில் ரசித்தவர்க்கோ, நேர்மையில் ரசித்தவர்க்கும் நன்றி சொன்னோம், 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 நன்றி சொன்னோம். நன்றி சொன்னோம், நன்றி சொன்னோம். வேல் முருகனுக்கு